அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எஸ்எஸ்டினா என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சாலிட் ஸ்டேட் டிரைவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுவோம், லேப்டாப்லேயும் ஹார்ட் டிஸ்க்கு, பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொருள் தான், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். பட் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் ஆக மேக்ஸிமம் ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் தான் லைஃப் வரும். அதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவுண்டு வரும், ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஒரு சவுண்ட் வந்து எமிட் ஆக ஆரம்பிக்கும். அந்த சவுண்டு எமிட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 or 2 monthsல பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் போயிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இடி விழுவும். ஒவ்வொரு சில டைம் வந்து இடி விழுவுறது, பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களுக்கு போயிடும். அந்த ஹார்ட் டிஸ்க் போகிறங்காட்டி உங்களோட டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ ஒரு 5000 ரூபாய் ஹார்ட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20000 ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸ் இருந்தால் ரெக்கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சில ஹார்ட் டிஸ்கில் தான் பார்த்தீங்கன்னா ரெக்கவரிங்கே பார்த்தீங்கன்னா நடக்கும், ஒன்றில் நடக்காது. அதை அப்படியே தூக்கி போட வேண்டியதான். இதை தடுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி வந்து கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிஸ்க்கை விட 10 மடங்கு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும், ஸ்பீடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஓஎஸ் பார்த்தீங்கன்னா பூட் ஆகும், பார்த்தீங்களா அந்த விண்டோஸ் சிம்பிள் வரும் பார்த்தீங்களா, வெல்கம் அந்த மாதிரி வர்றப்போ விண்டோஸ் அதாவது ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி தான் உள்ளே போகும். பட் எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விண்டோஸ் சிம்பிள் வரும், அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பாஸ்வேர்டு அல்லது ஹோம் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு மூவ் ஆகிடும். அதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி. இப்போ எஸ்எஸ்டி வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் அது அதிகம் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைஃப்ங்கிறது ரொம்ப நாளைக்கு வரும். ஹார்ட் டிஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் சுற்றிக்கிட்டே இருக்கும், அதாவது வந்து ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும், அது சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் எஸ்எஸ்டிக்குள்ளே அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்க்குமே இருக்காது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் மாதிரி. இப்போ எப்படி உங்கள் பென்ட்ரைவ் எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணாலும் வச்சாலும் ஸ்பீடாக காப்பி ஆகும். பட் உங்கள் சிடி டிரைவ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சிடி அதாவது வந்து ஒரு டிவிடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து காப்பி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடியது. அது அந்த சிடி டிரைவ் வந்து நீங்கள் ஹார்ட் டிஸ்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பென்ட்ரைவ் வந்து நீங்கள் ஒரு எஸ்எஸ்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்பீட் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணுறீங்களா, அது வந்து மேக்ஸிமம் 30 MB தான் ஒரு பர் செகண்டுக்கு காப்பி ஆகும். பட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியில் பர் செகண்டுக்கு 100 MB பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிட்டு இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு மெயின் யூஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது. ஒரு நல்ல பிராண்ட் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு யூஸ் வரும். அதாவது என்னென்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா சீகேட்டு, அப்புறம் வந்து சாண்டிஸ்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டோன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கம்பெனி. அதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரும். இப்போ வந்து மினிமம் ஸ்டோரேஜ் எவ்வளோ எஸ்எஸ்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 GB, ஹையஸ்ட்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போயிட்டே இருக்குது. டிபிலாம் வந்து அன்லிமிட்டட் தான், நீங்கள் எவ்வளோ டிபி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க அன்பாக்சிங்கில் போகலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கிங்ஸ்டோன் எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னாவே செமையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு வாங்கினேன். எத்தனை ஜிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 ஜிபிக்கு தான் வாங்கியிருக்கேன். இது எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து சீக்வடன்ட் என்கிட்ட வந்து ஏற்கனவே ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க், இன்டர்னல் ஹார்ட் டிஸ்கே இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருக்க மாதிரி தோணுது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் அதில் இன்ஸ்டால் பண்ணி ஓஎஸை மட்டும் நான் இதில் இன்ஸ்டால் பண்ணிடுவேன். அதாவது உங்கள் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் பார்த்தீங்களா, மை கம்ப்யூட்டரில் CDEன்னு இருக்கும், லோக்கல் டிஸ்க்னு போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சியா மட்டும் ரன் ஆகும். இந்த சியா ரன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சப்போஸ் விண்டோஸ் 10 போட்டிங்கன்னா 240 GB அப்படியே போட்டுருங்க. மற்றபடி விண்டோஸ் 7 போட்டிங்கன்னா 140 GB மட்டும் போட்டு, இல்லைனா 100 GB போட்டு மிச்சம் இருக்க ஜிபி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் டி ஃபோல்டரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எங்கே ஃபர்ஸ்ட்லாம் வந்து அந்த அமேசான் கவர்லாம் வச்சிருப்பீங்க, மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லாம் இருக்கும், எப்படி இப்படி எம்டியாக இருக்குன்னு கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பார்சலில் மொத்தமாக 3 ப்ராடக்ட் வர்ற மாதிரி இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் தான் வந்துருச்சு. பட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்பில் வந்து டெலிவரி டுடேன்னு காமிக்கும் பார்த்தீங்களா, அது எனக்கு 3 ப்ராடக்ட்டுக்கு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் உடனே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்குறப்ப சொன்னாங்க, சாரி ப்ரோ, உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு 2 or 3 டேஸில் மறுபடியும் நாங்கள் ஷிப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது தனியாக தான் வந்துச்சு, தனியாக சும்மா கையில் கொடுத்துட்டு போனாங்க. அதனால தான் இந்த ஒரு மேலே ஒரு அன்பாக்சிங் இல்லாததுக்கு காரணம். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உள்ளே எப்படி ஒரு எவ்வளோ வெயிட் இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டோன்னு போட்டிருக்காங்க டெக்னாலஜி. இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட பிராண்ட்.
10 into ஸ்பீட் ஆஃப், அதாவது ஹார்ட் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதோட 10 மடங்கு ஸ்பீடுன்னு போட்டிருக்காங்க. 240 GB பார்த்தீங்கன்னா 240 GB இருக்குது. மற்றபடி வேறு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 500 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா, அதாவது அமேசான்லேயே நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா இன்னும் 1 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் இது போகிறது சான்ஸ் கிடையாது. சப்போஸ் எஸ்எம்பிஎஸ்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் போகலாம், அதுதான் ஒரு பிரச்சனை. ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் டிஸ்க்கை வந்து நான் பேக் சைடில் தான் இது பிரிக்கணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு வெட்டும் போட்டுறக்கூடாது. நம்ம கரெக்டாக அதை ரிமூவ் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு இது அப்படி பென்ட்ரைவ் மாதிரி, அதாவது அந்த மெமரி கார்டெலாம் பார்த்தீங்கன்னா சைடில் இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இதை வந்து கரெக்டாக அப்படியே பிளேடு போட்டு அன்பாக்ஸ் பண்ணுறேன். இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் போடவே முடியாது. நான் வந்து டேரெக்டாகவே கட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அன்பாக்ஸ் பண்ண முடியாது இதில். ஓகேடா, நீ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த ஷீட்டை கட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால தான் வந்து என்னால் எடுக்க முடியல. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா SSD எடுக்கிறேன். சூப்பராக இருக்குது. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா SSD எவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பென்ட்ரைவ் வெயிட் கூட இல்லை, சும்மா ஐடி கார்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு காலேஜ் ஐடி கார்டு, ஸ்கூல் ஐடி கார்டு, அவ்வளோதான் வெயிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டோன் பிராண்டு முன்னாடி கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது, பிராண்டெல்லாம் வேறு லெவலு. மற்றபடி வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாரண்டிக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அந்த மேலே டேப் போட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவருக்கு பார்த்தீங்கன்னா சாட்டா பின். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக எல்லாருமே சாட்டா பின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டேட்டா ரெக்கவர் பார்த்தீங்கன்னா சாட்டா பின் கொடுத்துருக்காங்க. இதில் 2 பின் இருக்கும். ஒரு பின் எதுக்கு, இன்னொரு பின் எதுக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு பின் பார்த்தீங்கன்னா உங்களோட பவர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டாக வந்து இதுக்கு வந்து ரன் ஆகுது பவர் தேவைப்படும் பார்த்தீங்களா, அந்த பவர் இது கொடுக்கணும். இன்னொரு பின் எதுக்குன்னா வெளியே டேட்டா, அதாவது இதில் வந்து மெமரி கார்டுக்கு போகக்கூடிய ஒயர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பின்னு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ரன் ஆகிறப்ப உங்களுக்கு எந்த ஒரு சவுண்டுமே வராது. ஜஸ்ட் வந்து ஒரு மெமரி கார்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான், எந்த ஒரு சவுண்டு வராது. பட் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் ரன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு சொயின்னு சவுண்டு கேட்டுட்டு இருக்கும். அந்த பூட் ஆகிறப்ப அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாகவே கேட்கும். அது வந்து இந்த இதில் அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓகே, இப்போ வந்து இதில் அன்பாக்சிங் பார்த்துட்டோம், இந்த SSD எப்படி என்ன ஏதுன்னு. மற்றபடி இதில் வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஸ்டோன் டெக்னாலஜி வாரண்டி இஃப் ரிமூவ்ட், அதாவது இந்த கவர்கள் தான் வந்து வாரண்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வோல்டேஜில் ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 வோல்டேஜ்லேயே ரன் ஆகும். 5 வோல்டேஜே இதுக்கு போதும். 1 amps தான். 1 amp பவர்லேயே பார்த்தீங்கன்னா இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். மற்றபடி டஸ்ட்பினில் போடக்கூடாது, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து கிங்ஸ்டன் SSD பற்றி ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.